டிரெக்டர் திரு வசந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரிதம், நேருக்கு நேர் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். பல சூப்பர் ஹிட்ஸை நம்மளோட தமிழ் திரை உலகத்துக்கு வழங்கின திரு வசந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவம் என்பதை அறிகிறார். யாரும் அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவம் எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். குரல் அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொன்னாலும் ஒரு பாட்டில் எது ரொம்ப அடிக்கடி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உற்சாகமான விஷயமா இருக்கும்னா மேல் ஸ்டாய், இந்த ஹையர் ஆக்டே. அந்த ஹையர் ஆக்டேயில் எனக்கு தெரிஞ்சு உன்னிமேனன் அவர்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் மறக்க முடியாதது என்றைக்கும். அதுதான் அவரோட மிகப்பெரிய பலம். அண்ட் அதை அவ்வளோ ஒரு பாவத்தோடு பாடக்கூடியவர். அது மட்டும் இல்லை, அது அர்த்தம் புரிஞ்சு பாடக்கூடியவர். எந்த மொழியை தமிழை அவ்வளவு அழகாக உச்சரிக்கக்கூடியவர். இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட வாய்ஸ் பென்ட் ஹவுஸ்க்கு மேலே இருக்குது. பட் அட் தி சேம் டைம் அதை அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அதை பாடுவார். எனக்கு ஒரு அற்புதமான ரிதமில் தீம்தனனா பாட்டு பாடினார். ஸோ அந்த பாட்டு ஒரு மறக்க முடியாத பாட்டு. அந்த பாட்டை நாங்கள் ரெக்கார்ட் பண்ண ராத்திரியும் மறக்கவே முடியாது. ஸோ ஜென்ரலி ரகுமான் சார்ட்ட ரெக்கார்டிங் நடக்கும்போது ஹோல் நைட்டு தான் நடக்கும். அது எத்தனை விதமாக உண்டோ அத்தனை விதமாக தீம்தனனா பாடியிருந்தார். அந்த பாட்டில் முதல்ல பல்லவி தீம்தனனா கிடையாது, நதியே நதியே காதல் நதியே தான் இப்பயும் இருக்குது அது பாட்டுக்குள்ளே. அது அப்புறமா அந்த ரெஃப்ரைனாக இருந்தது தான் பல்லவி ஆச்சு. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர். அதாவது சில பேருக்கு படம் எப்படி தொட்டா ஹிட் ஆகுமோ அந்த மாதிரி உன்னிமேனன் தொட்ட பாட்டெல்லாம் ஹிட்டு. இட்ஸ் பீன் ஸோ லக்கி. அண்ட் அவர் ஆல்வேஸ் ரொம்ப பெஸ்ட்டு சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அது புது வெள்ளை மழையில் ஆரம்பித்து ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். ஐ எம் வெரி ஹாப்பி அவருக்கு இந்த பாராட்டு விழா நடக்கிறதுல, அதில் நான் கலந்துக்கிறதுல. வாழ்த்துக்கள் உன்னிமேனன்.